ஹலோ வியூவர்ஸ், என்னங்க தோசை மாவு இல்லைன்னு சொல்லி என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்களா? கவலையே படாதீங்க. இடியாப்ப மாவு இருந்ததுனாவே போதுங்க, அதை வச்சு சூப்பராக ஒரு தோசை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். கறி லீவ்ஸ், ரெட் சில்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கியூமன் சீட்ஸ் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி அதை நீங்கள் இந்த மாவு கூட சேர்ந்து ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம 1.5 கப் வாட்டருக்கு 1 கப் இந்த மாவு போட்டு கலக்கி நல்லா தோசை மாவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நார்மல் தோசை மாவோட தோசையை விட இந்த தோசை ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாகவும் சென்டரில் சாஃப்டாகவும் டேஸ்டியாக இருக்கும். சாம்பார் ஊற்றி சாப்பிட்டோன்னா அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.